பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில், அந்த பாடலை நாம் பாடலாம். பழைய பாடல், தெரிந்தவங்க கூட சேர்ந்து நீங்க பாடலாம். கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கர்ஜிக்கும் சிங்கங்களோ ஓநாயின் கூட்டங்களோ, கர்ஜிக்கும் சிங்கங்களோ ஓநாயின் கூட்டங்களோ, ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவின் நெருங்கவும் முடியாது. ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடுவின் நெருங்கவும் முடியாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். ரட்சிப்பின் கீதங்களோ மகிழ்ச்சியின் சப்தங்களோ, ரட்சிப்பின் கீதங்களோ மகிழ்ச்சியின் சப்தங்களோ, கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கி கர்த்தரால் இசை வளரும். கார்மேக இருட்டினில் தீபமாய் இலங்கிடும் கர்த்தரால் இசை வளரும். நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். தேவனின் ராஜ்யத்தை திசையெங்கும் விரிவாக்கிடும். ஆசையில் ஜெபித்திடும் அதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. ஆசையில் ஜெபித்திடும் அதற்கென்றே வாழ்ந்திடும் யாருக்கும் கலக்கமில்லை. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். பொல்லானின் புறமைகளோ மறைவான சதி பலவோ, பொல்லானின் புறமைகளோ மறைவான சதி பலவோ, வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. வல்லோனின் கரத்தினில் வரைபடமாயுள்ள யாரையும் அணுகாது. நாம் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை புகலிடம் கண்டு கொண்டோம். அப்படியே எழும்புமா. கர்ஜிக்கும் சிங்கங்களோ ஓநாயின் கூட்டங்களோ, கர்ஜிக்கும் சிங்கங்களோ ஓநாயின் கூட்டங்களோ, ஆடிடை குடிலினில் மந்தைகள் நடு
பலிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோ. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் வந்த உனக்கு என் தேவன் நிறைவான பலனை கொடுப்பார். கர்ஜிக்கும் சிங்கங்களும் ஓநாயின் கூட்டங்களும் உன் கூடாரத்தை அணுகுவதில்லை. shall be hodarai rukatanai karbiho rukatanai lakka shall be hodanai karaba ora vakaraba dira vakaraba. உனக்கு விரோதமாய் 1000 பேர் உன் பக்கத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கண்களால் மாத்திர நீ இதை பார்த்து உன் மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ரியோதோலை கஷப்லிஹோதனை ருக்கத்தனை ருபி கமரஹோதனை ஊரா வாக்கரபா தீரா வாக்கரபா ஊரபா தீரா வாக்கரபா. நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் தேவைகள் அதிகமாய் இருக்கலாம், மலை போல இருக்கலாம், ஆனாலும் நான் அதை பனியை போல லகுவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஐ நோ சகைனா ரதுபா லக்கரபா உதியாரா வாக்கரபா ஊரா வாக்கரபா. உன் கடன்கள் மலையை போல் குவிந்து இருக்கிறதோ, எப்படி இதை சமாளிப்பேன் என்று சொல்லி நினைக்கிறாயோ, ரியா ஷப்லிஹோதனை கரபா ஊரபா தீரபா. அவருடைய செட்டைக்குள் வந்த உனக்கு தேவன் நிறைவான பலனை கொடுப்பார். ரீபா லகாதனை. அவர் உனக்கு அரணாய் இருக்கிறார், அரணான கோட்டையாய் இருக்கிறார். தோலபௌரியா கரபா தீரபா. துஷ்டனினி உன் வழியாய் கடந்து போவதில்லை. சீமரகதனை கரபா. மாந்திரிகங்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. ரகதனை கரபா ஓரபா கரபா தூரபா கரபா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். வைசல்லகதனை கரபா. blood of Jesus. hallelujah. ரியாதோலை கன்ஷலோரபே கரபா. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, ஐக்கியத்தை கொடுங்க, ஒருவருக்கு ஒரு உண்மையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல தாழ்த்துகிற இதை யூடியூப் வழியாய் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, அந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும், அந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். எத்தனை குடும்பத்துல கணவன்மார் மனைவிக்கு உண்மை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, மனைவி இருக்கும் போதே வேறொருத்தியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே. ஏசப்பா, இறங்குங்கப்பா. இதை யூடியூப் மூலம் கேட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய உள்ளத்துல நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. மனைவியை ஏமாற்றி அப்பா இன்னொரு ஆண்டவரே மாண்டவரே மாண்டவரே மனைவியை ஆண்டவரே இன்னொரு மகளை மனைவியாய் வைத்துக் கொண்டு உல்லாசமாய் சுற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் தொட்டுவீராக டாடி, தொடும் ஆண்டவரை. கணவனை ஏமாற்றி அலைகிற மனைவிமார்களை தொடுங்கப்பா ஆண்டவரே, இறங்குங்க. கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் என்று சொன்னது போலப்பா, அநேகருடைய குடும்பங்கள்ல அன்பு இல்லையே, அன்பு இல்லையே. வெளி பார்வைக்கு கணவனும் மனைவியுமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே அப்பா, அவங்களுடைய குடும்ப அல்லங்கம் இடிக்கப்பட்டு இருக்கே டாடி. ஆண்டவரே, இந்த குடும்ப அல்லங்கத்தை கட்டி எழுப்புங்க டாடி, கட்டி எழுப்புங்கப்பா. நாம மகிமைப்படட்டும். இந்த ஜூன் மாதம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாய், ஜெயத்தின் மாதமாய், ஜெபத்தின் மாதமாய் மாற்றி கொடுங்க டாடி. அடிமை சிலுவை நிழலுக்குள் மறைத்து கொள்ளுங்கப்பா. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். யூடியூப் மூலம் பார்க்கிற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த ஜூன் மாதத்துடைய வாக்குத்தத்தம் நாகும் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இந்த அதாவது ஜூன் மாதத்துடைய வாக்கு தத்துவம் இயேசு என்னும் அரணுக்கு வருவாயா என்கிற தலைப்பில்
இன்னைக்கு யூடியூப்ல மெசேஜ் போட்டிருக்கேன், நீங்க போய் பார்க்காதவங்க பாருங்க. அது இந்த ஜூன் மாதத்துடைய வாக்குத்தத்தம் யூடியூப்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேவன் நமக்கு கேடகமாய் இருக்கிறார் என்ற தலைப்புல இன்னைக்கு வசனத்தை தியானிக்க போகிறோம். வாசிப்போம். சங்கீதம் 28:7. சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். பாருங்க, இதுல முதல் லைனை நம்ம எடுத்துக்கலாம். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் தான் நமக்கு பலன், அவர்தான் நமக்கு கேடகம். அதுதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் பலனும் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜூன் மாத வாக்குத்தத்தத்தின்படி இயேசு என்னும் அரணுக்குள் யாரெல்லாம் வராங்களோ அத்தனை பேருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நம்ம வரும் பொழுது இயேசு என்னும் அந்த அரண், அந்த பாதுகாப்பு, அந்த கோட்டை இதுக்குள்ள வரும்போது தேவன் எப்படி இருக்கிறாராம்? நமக்கு கேடகமாய் இருக்கிறார். கேடகம் என்று சொன்னால் என்ன? நிறைய பேருக்கு கேடகம்னா என்னன்னு தெரியாது. கேடகம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ஷீல்டு. அதாவது இந்த கேடகம் பார்த்தீங்கன்னா இது யாருடைய கரங்களில் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்நாட்களில் பார்த்தீங்கன்னா யுத்தத்திற்கு காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை இப்படிலாம் போகும். இப்போ இதில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கையில் ஒரு கேடகத்தை வைத்து கொள்வார்கள். அதாவது ஷீல்டு, நல்ல வட்டமான ஒரு ஷீல்டை வைத்து கொள்வார்கள். இன்னொரு பக்கம் வாள் கையில் வச்சிருப்பாங்க. இதை வைத்து தான் சண்டை போடுவாங்க. இப்போ இந்த கேடகம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, எதிரி தன்னை தாக்காமல் பாதுகாப்பதற்கு அந்த கேடகத்தை வைத்துக் கொள்வார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு கேடகமாய் இருக்கிறார்? எதிரி நம்மை தாக்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். சரி, இன்னைக்கு யாருக்கெல்லாம் கேடகமா இருக்கிறார் என்று சொல்லி முதலாவது நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். யாருக்கு அவர் கேடகமாயிருக்கிறார்? அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். இரண்டாவது சங்கீதம் 28:7. சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது. அடுத்தது யாருக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார்னா, நம்புகிறவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது மூன்றாவது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 22 3ஆம் வசனம். தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். அதுனா 1ஆம் வசனத்துல கொடுத்திருக்கு, சத்ருவின் கைக்கு, சவுலின் கைக்கு ஆண்டவர் நீங்களாக்கி விடுவித்த போது இந்த தாவீது பாடுகிற பாடல் இது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ யாருக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார்? இக்கட்டில் இருக்கிறவர்களுக்கு, அதாவது என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி இருக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அடுத்தது சங்கீதம் 16:8. அவர் யாருக்கு கேடகமாய் இருக்கிறார்? சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும், எதை செய்தாலும் ஆண்டவர் சித்தத்தின்படி ஆண்டவர்கிட்ட ஜெபித்து செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். இப்போ நம்ம கேடகம், அதாவது எப்படி ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு என்ன கேடகம் வேணும் அப்படின்னு சொன்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம்
16ஆம் வசனம். எபேசியர் 6:16. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இதுல பாருங்க, இதுல பிசாசோடு போராடுறதுக்கு என்னென்ன ஆயுதம் வேணும்னு இதுல நிறைய கொடுத்துருக்கு. ஆனா இதுல ஒண்ணு, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன வேணும்? என்ன கேடகம் வேணும்? விசுவாசம் என்னும் கேடகம் பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசுவாசிக்கு என்ன வேணும்னா விசுவாசம் என்னும் கேடகம் வேணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கேடகம் இல்லை. ஹல்லேலூயா. நல்லா ஜெபிப்பாங்க, வானமே இடிந்து உழுற மாதிரி ஜெபிப்பாங்க. ஆனா அடுத்த நேரம் அவங்க கிட்ட போய் கேட்டா, உங்களுக்கு இந்த காரியம் நடந்துருமா? அதான் தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ நடக்குதோ நடக்கலையோ, ஆமா நடக்கும். இதுதாங்க விசுவாசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன கேடகம் வேணும்? விசுவாசம் என்னும் கேடகம். ஹல்லேலூயா. நான் ஒரு அம்மாக்கு ஜெபம் பண்ணேன். அந்த அம்மாக்கு ஜெபம் பண்ணிட்டு சொன்னாங்க, நான் மனசுல நினைச்சதெல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு அவன் அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஓகே. ஆனா அடுத்து அவங்க கேட்டாங்க, இந்த காரியம் முடியுமா முடியாதா? ஹல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன், ஜெபம் பண்ணியிருக்கோம், ஏசப்பா சித்தமானால் முடியும். ஹல்லேலூயா. அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆனா முடியுமா முடியாதா? அப்ப என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அன்னாள் பாருங்க, அந்த ஏலி அதாவது தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறா. ஜெபித்துட்டு ஏலி சொல்றாரு, ஏலி முதல்ல நீ குடிச்சிருக்கியா வெறிச்சிருக்கியான்னு கேட்கிறாரு. அடுத்து அவர் சொல்ற காரியம், உனக்கு ஆண்டவர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். இவள் அதை கேட்டு வீட்டுக்கு போகும்போது அவள் துக்கமுகமாய் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோமா, ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார் என்கிற அந்த விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அந்த கேடகத்தை பிடிச்சிக்கிட்டு தான் இன்னைக்கு போறீங்க. ஹல்லேலூயா. முதலாவது, இந்த வேதத்துல நிறைய பேரு இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலரை நாம் தியானிக்கலாம். இதுல முதலாவது நாம் தியானிக்க போறது தாவீது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17:46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். பாருங்க, இந்த இடத்துல இந்த தாவீது சொல்றாரு, அதாவது அவங்க கிட்ட என்ன சொல்றாரு? ஒரு சேலஞ்ச் பண்றாரு. என்ன சொல்றாரு? இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் தின்னும் இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அப்ப பாருங்க, அவனுடைய விசுவாசம், அதாவது அந்த கோலியாத்தை பார்த்து அந்த படைகளே நடுங்கி கொண்டு இருக்கு. அதுல இருக்கிற யுத்த வீரர்கள் நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் யுத்தமே பழக்கம் இல்லாத இந்த தாவீது அவன் எப்படி சொல்றான்? தைரியமா சொல்றான். அவன் பனைமரத்துல பாதி அளவுல நிக்கிறான். பாருங்க, நல்ல மார்க்கவசம், கையில கேடகம், ஈட்டி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவன் அவ்வளோ ஹைட்ல நிற்கும் போது எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. 40 நாள் சொல்றான், உங்களை யாராவது தைரியம் தான் வாங்க சண்டைக்கு. யாரும் போகல, அப்படியே உறைஞ்சி போய் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த நேரத்துல இவன் தன் அண்ணன்மார்களை பார்க்க வந்த இவன் சொல்றான், அதாவது உன் தலையை இன்னைக்கு ஆகாயத்து பறவைக்கு கொடுப்பேன், பிணங்களை தின்கிற அப்படின்னா அந்த கழுகுகள் என்ன பண்ணும், அதுக்கு நான் கொடுப்பேன்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அந்த அதாவது அவனை பார்த்து பயப்படலை. அதாவது மலை மாம்சம் மாதிரி முன்னால ஒன்று பார்த்து கோலியாத்தை பார்த்து அவன் பயப்படவே இல்லை. பொடியனான சாம்பேல் நம்ம சொல்றோம், அவன் பொடியனா இருந்தானா எப்படி இருந்தானான்னு தெரியும். ஆனாலும் இவன் அவன் தோளுக்கு கூட வரமாட்டான், இடுப்பு கூட வந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனா அவனை பார்த்து பயப்படலை.
ஏங்க பயப்படல? வாசிப்போமா? 16, 13. அவனுக்கு ஏன் பயம் வரல? அப்பொழுது சாமுவேல் ம். தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். பாருங்க, அபிஷேகம் பண்ண வந்த சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு வராரு. எல்லாரையும் காமிக்கிறாரு. அவங்க அப்பா ஒருத்தனை மட்டும் விட்டுட்டார். அவன் தான் தாவீது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவன் முகத்தை பார்க்காத, இவன் கிடையாது, இவன் கிடையாதுன்னு ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தார். அப்புறம் சாமுவேல் கேட்குறாரு, எப்பா இன்னொரு பிள்ளை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஒருத்தன் இருக்கான், ஆடு மேய்க்கிறான். பாருங்க, எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு கெஸ்ட் வரும்போது எல்லா பிள்ளைங்களும் வீட்டில் இருந்திருக்கணும். ஆனால் தாவீதை மட்டும் மறந்துட்டாங்க. அப்போ எல்லாராலும் மறக்கப்பட்ட அந்த தாவீதை நினைவுபடுத்தி ஆண்டவர் அவனை ஆடு மேய்க்கிற இடத்துல இருந்து அவனை தெரிந்து கொண்டு அவனை அழைத்துட்டு வா, அப்பதான் நான் சாப்பிடுவேன்னு இருக்கிறார் சாமுவேல். அப்போ அழைச்சிட்டு வந்தோன்னு ஆண்டவர் சொல்றார், இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. பாருங்க, மனுஷர்கள் பார்க்கிற விதமாய் ஆண்டவர் நம்ம பார்க்கவே மாட்டார். சிலர் சொல்லுவாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு, இவங்களுக்கெல்லாம் என்ன இது இருக்கு, இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா மனுஷர்கள் பார்க்கிற தகுதியோ மனுஷர்கள் பார்க்கிற விதமாய் என் தேவன் பார்ப்பது இல்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். நம் உள்ளம் எப்படி இருக்கு, நம் உள்ளம் எப்படி ஆண்டவரை வாஞ்சிக்குது, அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அப்படி பார்த்ததுனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், இவன் தான்ப்பா, இவனை அபிஷேகம் பண்ணு. ஒருவேளை கருப்பா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், தடியா இருக்கலாம், எப்படி வேணா அசிங்கமா இருக்கலாம், மற்றவங்க பார்க்க முடியாத முகமா கூட இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு பிடிச்சிட்டா அவர் என்ன பண்ணுவார், நம்மள அவர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, எங்கேயாவது ஆண்டவர் நல்ல வெள்ளை வெள்ளையா இருக்கிறவங்களை மட்டும் பயன்படுத்துறாருன்னு இருக்கா பைபிள்ல? இல்ல. அல்லேலூயா. அழகானவங்களை தான் பயன்படுத்துவார்னு இருக்கா? இல்லை. சப்ப மூக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டார், நல்ல மூக்கெல்லாம் கூராக இருக்கணும், நல்ல பல்லெல்லாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்லை. ஹல்லேலூயா. பேதைகளை எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. படிக்காத பாமர ஜனங்களை இன்னைக்கு எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, வந்து அமர்ந்திருக்கிற உங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அதனால நம்மலாம் இதுக்கு லாய்க்கா அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் லாய்க்கானவர்களா இருக்கனால தான் இங்க உட்கார வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ அவனுக்கு பயமே இல்லை. இன்னைக்கு நமக்கு பயம் இருக்கா இல்லையா? ஆண்டவர் பயமுள்ள ஆவியை அல்ல, பலமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன ஆவிங்க? பலமுள்ள ஆவி. ஆனா இன்னைக்கு அபிஷேகம் பெற்றவர்கள் கூட மந்திரத்தை பார்த்தா பயம், சூனியத்தை பார்த்தா பயம். ஐயோ சூனியம் பண்றாங்க, சூனியம் பண்ணா என்னங்க, சூனியம் பண்ணா அவங்களுக்கு தான் அது திருப்பி அடிக்கும். அல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ள இருந்தீன்னா அவங்க செய்யறது அத்தனையும் ரிட்டர்ன் போகுமே தவிர நம்ம கிட்ட வராது. அல்லேலூயா. மந்திரவாதியை பார்த்தா இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம். என்னங்க மந்திரவாதிக்கு என்ன ஸ்பெஷல் கொம்பெல்லாம் இருக்குதா? இல்லையே. 2 கை 2 கால் 2 கண் இப்படிதான் இருக்கும், நம்மள மாதிரி தான் இருப்பான். அல்லேலூயா. ஆனால் ஸ்பெஷலாக பெரிய கொண்டைங்கெல்லாம் போட்டிருப்பான் உச்சியில், இல்லை? ஆனால் அந்த மந்திரவாதியை பார்த்தா சிலருக்கு பயம். ஏன் பயம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க. மந்திரவாதியை பார்த்தும் பயப்படாதீங்க. ஐயோ மந்திரம் பண்றாங்களேன்னு பார்த்து பயப்படாதீங்க. மந்திரம் செய்யறவங்களை பார்த்தும் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் அனுமதிப்பார். ஆண்டவர் சில காலம் வச்சிருக்கிறார், அது வரைக்கும் அனுமதிப்பார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்ன ஆண்டவரே உமக்கு கண் இருக்கா, என்ன இருக்கு ஆண்டவரே, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே ஆண்டவரே, இதுக்கு விடிவுதான் என்ன அப்படின்னு ஒருவேளை நம்ம கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் பொறுத்திருந்து தான் அடிப்பார். அல்லேலூயா. ஒரு பழமொழி, உலக பழமொழி ஒன்று இருக்கு, தெரியுமில்ல? அதாவது அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்றுதான் கொல்லும். அல்லேலூயா. ராஜா உடனே ஒரு கைதிக்கு தண்டனை கொடுத்துருவான். ஆனா ஏசப்பா அப்படி கொடுக்க மாட்டார், பொறுமையா இருப்பார்.
தருணம் கொடுப்பார். மனம் திரும்புறியான்னு பார்ப்பார். இல்லையா பட்டயத்தை கருக்காக்குவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், அதனால சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. எந்த மந்திரவாதியும் உங்களை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எந்த துஷ்டனை நீ உங்க வழியாய் கடந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அதனால தான் அவன் பயப்படாம சொல்றான். அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படல. அவனுக்கு யுத்தமே தெரியாது, யுத்த ட்ரெஸ்ஸே இல்லை. ஒரு ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருப்பான்? அவன் இடையில ஒரு துணியை கட்டிக்கிட்டு மேலே சட்டை இல்லாம அப்படிதான் நிற்கிறான். அவனுக்கு அந்த கோலியாத்தை பார்த்து பயமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிசாசை பார்த்து பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. பிசாசை பார்த்து பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, இப்போ பயப்படாம அந்த கோலியாத்தை பார்த்து இன்னொன்னு சொல்றான். 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்க, இந்த இடத்துல அவன் சொல்றான், அதாவது இன்றைய தினம் கர்த்தர் உன் கையில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சாரி 45, பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். அவன் தன்னுடைய தோள்பட்டையில அந்த கேடகத்தை வைத்திருந்தானாம். ஆனால் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு எடை உள்ளது, அதை சாதாரண ஆளுங்க தூக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கோலியாத்துக்கு முன்பாக இவன் நின்று சவால் விடுகிறான். அல்லேலூயா. நீ இதெல்லாம் போட்டுட்டு வரப்பா, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடெல்லாம் வர, ஆனால் நான் எப்படி உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொன்னான். இஸ்ரவேலின், அதாவது இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில். ஏன்னா இராணுவத்தில் இருக்கனால இவன் பேர் வைக்கிறான், இராணுவங்களின் தேவன். ஹல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, இப்படி அவன் அந்த கோலியாத்துக்கு பயப்படலை. சரி, இப்போ இந்த தாவீது யுத்தத்திற்கு பயன்படுத்திய கேடகம் என்ன? ஒன்று விசுவாசம். அதாவது எபேசியர் 6:16 சொன்னபடி விசுவாசம் என்னும் கேடகத்தை அவன் பயன்படுத்தினான். ஏன்னா இந்த கோலியாத் அவ்வளோ பெருசா இருக்கான், யுத்தம் தெரியாது. ஆனால் அவனுக்குள்ள இருந்தது என்னன்னா விசுவாசம். ஏன் தெரியுமா? அதாவது அவன் அந்த விசுவாசம் எப்படி வந்ததுன்னா, அவனுடைய சொல்றான், இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் வருகிற அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கீதம் 7:1 பாருங்க. 7:1, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் சொல்றார். அப்போ அவனுடைய நம்பிக்கையெல்லாம் யார் மேல இருந்தது? ஆண்டவர் மேல இருந்தது. அப்போ முதலாவது விசுவாசம் என்னும் கேடகம் தாவீதுக்குள்ள இருந்தது. ரெண்டாவது நம்பிக்கை என்னும் கேடகம் இருந்தது. 1 சாமுவேல் 17:34-36 வாஸ்து பாருங்க. அதுல பார்த்தீங்கன்னா அவர் சவுல் ராஜா கிட்ட போகும்போது சொல்றான், நான் சின்னதா இருக்கும்போது காட்டுல ஒரு கரடியும் சிங்கத்தையும் கையாலேயே கிழிச்சு போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி, அந்த கரடியும் சிங்கத்தையும் கிழிச்ச எனக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் மட்டும் இவன் அதாவது நம்ம தேவனை நிந்திக்கிறானேன்னு சொல்லி அவ்வளோ ஒரு வைராக்கியம். அப்ப எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவன் யுத்தத்துக்கு பயன்படுத்திய கேடகம் என்னன்னா, முதலாவது விசுவாசம் என்னும் கேடகம், இரண்டாவது நம்பிக்கை என்னும் கேடகம், மூன்றாவது வைராக்கியம் என்கிற கேடகம், நாலாவது 1 சாமுவேல் 17:49. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனினாலே அவை வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இப்ப பாருங்க, இதுல ஒரு கல்லும் ஒரு கவனை பயன்படுத்துகிறான். இப்போ இன்னைக்கு மெட்ராஸ் பாஷையில சொல்லணும்னா உண்டிகோல்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வேடன் கையிலெல்லாம் வச்சிருப்பாங்க, சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்கல்ல, அதை மாதிரி ஒரு கல்லும் ஒரு கவன் இழுத்து விடுறதுக்கு. இந்த கல் எதை குறிக்கிறதுனா வசனமாகிய வேத வசனமாகிய கல். அடுத்தது கவன் எதை குறிக்கிறதுனா ஜபம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அவன் யுத்தத்திற்கு பயன்படுத்திய கேடகம் என்னன்னா வசனம், ஜபம். அவன் மனசுக்குள்ள கட்டாயம் ஜெபம் பண்ணியிருப்பான், ஆண்டவரே இவன் மலை மாதிரி நிற்கிறான், இவனை என்ன பண்ணணும்,
நான் வீழ்த்தணும், எனக்கு பலனை கொடுங்க. அதுதான் சொல்றான். அவர் எப்படி இருக்கிறாராம்? என் பலன் என் கேடகமாக இருக்கிறார். எனக்கு கேடகம்லாம் வேணாம் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு கேடகம், நீங்க தான் எனக்கு பலன். இவனை தீர்த்து கட்டணும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த கவன்ல வைத்து அந்த கல்லை இது பண்ணும்போது ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறார். அடுத்த வசனம் வாசிமா. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீது கையில பெண்ண இல்ல, பட்டயம் இல்ல. கொன்னுட்டான். ஆனா கொன்னுட்டாலும் என்ன பண்ணணும்? அவன் தலைய எடுக்கணும். இப்போ சவுலுடைய பட்டயத்தை தூக்க முடியாத இவன் இந்த கோலியாத்துடைய பட்டயத்தை 2 கையினால தூக்கி அந்த தலையை வெட்டி கையில தலையை எடுத்துக்கிட்டான். அந்த தலையை பிடிச்சிட்டு போகும்போது அந்த இஸ்ரவேல்ல இந்த ஜனங்கள் எல்லாரும் தாவீது கொன்றது, அதாவது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16,000 பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த தாவீதினுடைய கேடகம் விசுவாசமா இருந்தது, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தது, வைராக்கியமா இருந்தது. அது மட்டும் இல்ல, வேத வசனமாகிய இந்த வேத வசனம் அவனுக்குள்ள இருந்தது. அது மட்டுமல்ல, அடுத்தது ஜெபம். அவன் பாருங்களேன், காட்டில் இருக்கும் போதெல்லாம் எப்பவும் கையில் ஒரு கிண்ணறத்தை வச்சு அந்த வீணையை மீட்டிக்கிட்டே இருப்பான், பாடிக்கிட்டே இருப்பான். அதனால தான் ஆண்டவர் அவனோட கூட இருந்ததுனால தான் இந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த மாதத்திலையும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மாந்திரிக காரியமானாலும் சூனிய காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு அகேன்ஸ்டாக என்னென்ன செஞ்சு வச்சு உங்களை தீர்த்து கட்டணும்னு நினைச்சாலும் ஒன்றும் வாய்க்காது. செய்கிறவர்கள் செய்ய நினைக்கிறவர்களை ஆண்டவர் தீர்த்து கட்டுவார். அல்லேலூயா. நம் தேவன் பெரியவர், யுத்தம் அவருடையது. அவன் சொல்றான் கர்த்தர் யுத்தம் செய்வார் அப்படின்னு சொல்லி. அதனால யுத்தம் கர்த்தருடையது. 2வது ஒரு நபரை சொல்ல விரும்புகிறேன், எலியா. எலியாக்குள்ள இந்த விசுவாசம் என்னும் கேடகம் இருந்தது. ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். பாருங்க, இப்போ இந்த இடத்துல எலியாக்கு விசுவாசம் என்னும் கேடகம் இருந்தது. அவர் சொல்றாரு, அதாவது ஆகாபை நோக்கி சொல்றாரு, நீர் போம், போஜனம் பண்ணும், பெரும் மழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறதுன்னு சொல்றான். ஆனா இதுக்கு முன்னால பாருங்க, அவன் விசுவாச அறிக்கை இந்த ராஜாக்கு முன்னால முதலே சொல்லி இருக்கிறான். 17:1. கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவனுக்கு பாருங்க எவ்வளவு ஒரு தைரியம் இல்ல. ஒரு ராஜாக்கு முன்னால நின்னு அவன் சொல்றான், என் வார்த்தையினால் அன்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொன்ன நாள் முதற்கொண்டு மழையே இல்லை, பனியும் இல்லை. இப்படியே இருந்த உடனே நாட்டில் பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அதாவது பிள்ளைகளை கொன்று தின்ற அளவுக்கு ஒரு நாட்டில் பஞ்சம் வருது. ஆனால் இந்த பஞ்சம் வந்தோன்னே இந்த ஆகாப் ராஜா சொல்கிறார், அவன் சொல்லிட்டு போனவன் எங்கே இருந்தாலும் பிடிச்சிட்டு வாங்க, உயிரோடு அவனை வெட்டணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அப்படிப்பட்ட ராஜா கிட்ட தானே சரணடைந்து அவர் சொல்கிறாரு, அதாவது அது 18ஆம் வசனத்தில் பாருங்க, 1 ராஜாக்கள் 18:18 18:17 வாசி. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவான்னு சொல்றார். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க, 18. அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகாலை பின்பற்றியதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர். இப்ப இவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவனே போய் என்ன பண்றான், போன உடனே நீ இல்லை வந்துட்டியா, நீ தான் எங்களை கலங்க பண்ணுற அப்படின்னு ஒன்று அவர் சொல்கிறார். நான் இல்லை, நீங்கள் தான் பாகாலெல்லாம் கும்பிட்டீங்க, அதனால தான் நீங்கள் தான் கலங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் 450 பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னால் அவன் ஒருவனாக இருந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்க வைத்தான். அதே எலியா தான் இந்த இடத்துல அந்த ஆகாப் ராஜா மழையே இல்லை. இப்போ மழையே இல்லாத நேரத்தில் இவன் என்ன சொல்கிறான், உங்கள் ரதத்தை பூட்டிட்டு
ஒரு பெரும், அதாவது அதில் 41 பெரும் மழையின் இரைச்சல் எனக்கு கேட்குது. நீங்க என்ன பண்ணுங்க, ரதத்தை சாப்பிட்டு ரதத்தை பூட்டி கிளம்புங்கன்றான். ஆனா சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவன் என்ன செய்தான்னா 42, ஆகாப் போஜனம் பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, பாருங்க, அடுத்தது இவன் செய்தது ஜெபம். என கருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கேடகமா இருக்கிறார். இப்போ விசுவாசம் என்னும் கேடகம் இவனுக்குள்ள இருக்கு, பிளஸ் ஜெபம். தாவீதுக்குள்ள விசுவாசம் என்னும் கேடகம் இருந்தது, பிளஸ் அவன் ஜெபமும் இருந்தது. அதனால தான் கோலியாத்தை ஜெயித்தான். இப்போ எலியாக்குள்ள விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கு, பிளஸ் ஜெபிக்கிறான். அதாவது நீங்க போங்க அற்புதம் நடக்கும்னு சொல்லல, ஆண்டவரே அவனுக்கு அற்புதம் நடக்கணும், பெருமழை இரைச்சலை நான் கேட்குறேன்னு சொல்லியிருக்கிறேன், எப்படியாவது மழையை கொடுத்துருங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, முகங்குப்புற விழுந்து முழங்காலில் பட குனிந்து நின்று அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜெபிச்சுட்டு சொல்றார், நீ சமுத்திரம் வரைக்கும் போய் பாருன்னு வேலைக்காரனை சொல்றாரு. ஆனா அந்த வேலைக்காரன் போய் பார்த்துட்டு வந்து என்ன பண்றான், இல்ல அப்படின்னு சொல்றான். 7வது முறை போகும்போது தான் ஒரு உள்ளங்கை அளவு மேகம் இருந்ததாம். அல்லேலூயா. இந்த உள்ளங்கை மேகத்துல தான் அவர் பெரிய இரைச்சலை பார்த்தாராம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, எல்லாமே இருந்து நம்ம விசுவாசம் வைக்கிறோன்றது விசுவாசம் கிடையாது. எல்லாமே இருந்து சரி இது நடக்கும்ன்றது நம்பிக்கை. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணு இல்லாததுல இருந்து நம்ம ஒன்றை தொடங்கும் போது நம்ம எதுலங்க தொடங்குறோம், விசுவாசத்துல தொடங்கணும். அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சர்ச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என் மகனோடு பேசினார். அப்போ இப்போ வைக்கணும்னு சொன்னா ஒரு கூட்ட ஜனங்களை இல்லை, ஆனா ஆண்டவர் பாருங்க கொஞ்சம் கொடுத்து அதுல இருந்து தான் என்ன பண்ணுவார், நம் விசுவாச கண்கள் வெகு தூரமா இருக்கணும், தொலை தூர பார்வை விசுவாசிகளுக்கு இருக்கணும். அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது தான் நம்ம இடம் நிரம்பும். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு உள்ளங்கை அளவு மேகம்தான், அதை வச்சு ஒரு பெரிய இரைச்சலை பார்க்குறேன்னு சொல்றாரு. இப்போ சொல்லி அனுப்புறாரு 44ஆம் வசனம். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். இப்போ இவன் ரதத்தை பூட்டி ஆகாப் ராஜா போயிட்டாரு. ஆனா எலியா எப்படி போனார் தெரியுமா? 16ஆம் வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். பாருங்க, அவர் ரதத்துல போறாரு, சொல்லிட்டு இவர் தன் அறையை கட்டி கொண்டு கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததுனால் அந்த ரதத்துக்கு முன்னால ஓடுறானா. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பலன் இல்ல. அதுதான் கர்த்தர் என் பலனும் கேடகமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்தது பாருங்க, இன்னொரு நபரை நாம் பார்க்கலாம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். பாருங்க, அவனுக்கு எவ்வளோ ஒரு விசுவாசம் இல்லை. அவன் எல்லாத்தையும் இழந்து போயிட்டான், சரீர சுகத்தையும் இழந்துட்டான். அந்த சூழ்நிலையில சொல்றான், கொன்னு போட்டா கூட நான் எப்படி இருப்பேன், அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா. அடுத்தது யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. பாருங்க எவ்வளவு ஒரு விசுவாசமான வார்த்தையை சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு, அழுகி போயிடுச்சு. அல்லேலூயா. அவன் உடம்பு ஃபுல்லா எரிபந்தமான கொப்பளங்கள், ஓட்டை வச்சு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ரத்தமும் சீலும் வடியுது. ஆனா அவன் சொல்றான், இந்த தோல் அழுகி போனாலும் பரவாயில்ல, என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் காணும். இதுதான் இங்க விசுவாசம். அல்லேலூயா.
எல்லாமே நம்ம வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும்போது நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றதுல ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. உங்க கையில ஒண்ணுமே இல்லாம எம்டி அவங்க ஹேண்ட் இருக்கும்போது நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஒரு நாள் என்னை ஆண்டவர் உயர்த்துவார், அந்த விசுவாசம் இருக்கணுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ஆண்டவர் என்னுடைய சொப்பனத்துல ஒரு பிட் பேப்பர், இவ்வளவுதான், இந்த பிட் பேப்பர்ல நல்லா செழிப்பு அப்படின்னு சொல்லி எழுதி என் கட்டில் கீழே யாரோ வச்சுட்டு போனதை நான் பார்த்தேன். இவ்வளோண்டு பிட் பேப்பர் தான், அதில் அழகாக அந்த வேற ஒன்றுமே இல்லை, செழிப்பு என்கிற ஒரு லெட்டர் அதை எழுதி கட்டிலுக்கு அந்த பெட்டுக்கு அடியில் வச்சுட்டு போனதை நான் சொப்பனத்தில் பார்த்தேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த செழிப்பை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும்? சரி, ஆண்டவர் ஏதோ நம்மளை செழிக்க வைக்க போறார் போலன்னு. இல்லவே இல்லை. அதுக்கு பிறகுதான் வந்தது எங்க குடும்பத்துல வறுமை. ஹல்லேலூயா. இந்த செழிப்பு என்கிற பிட் பேப்பரை வைக்கும்போது எங்க வீட்டுக்காரர் இந்தோனேஷியாவில் வேலை பார்த்துட்டு இருந்தார். உண்மையிலே செழிப்பா இருந்தோம், ஆசீர்வாதமா இருந்தோம். இங்கெல்லாம் சேலரி கம்மி, அங்க அவ்வளோ சேலரி, நல்லா வசதியா இருந்தோம். ஆனா இதன் பிறகு இந்த கனவை கண்ட பிறகு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நாங்கள் ஜகர்தா காடு எரிஞ்சுது 96ல். எரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கையில் இருக்க பணம் கையில் எப்படியாவது நிற்குமா? நிற்காது. நல்லா தாராளமாக செலவு, ஃப்ரெண்டுங்களுக்கு அங்கே இங்கே எல்லாமே ஓஞ்சி போன பிறகு ஒரு 10 ரூபாய்க்கு கூட வழி இல்லாமல் நாங்கள் ஒரு காலத்தில் 96ல் நின்னோம். ஹல்லேலூயா. அப்போ என் பிள்ளைங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க, என் பையனும் என் மகளும். பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கூட வழி இல்லை, அந்த அளவுக்கு ஒரு தரித்திரம். ஹல்லேலூயா. அப்பதான் நினைச்சேன், என்ன ஆண்டவரே, செழிப்புன்னு ஒரு பிட் பேப்பர் இருந்தது, ஆனா இப்போ அதுக்கு மாறா 10 ரூபாய்க்கு கூட வழி இல்லையே. அந்த நாட்களே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் பஸ்லலாம் போக விடவே மாட்டார். எங்கே போனாலும் ஆட்டோ, அந்த நாட்களில் ஆட்டோ தான். ஆட்டோவில், ரிக்ஷாவில் இப்படி தான் போவேன். எங்கேயுமே நடந்து போகிறதும் கிடையாது, பஸ்ஸில் போகிறதும் கிடையாது. இன்ன வரைக்கும் அப்படி தான் நான் போயிட்டுருக்கிறேன். இப்போ என் பையன் காரில் கூப்பிட்டு போகிறான். ஆக மொத்தம் கீழே நடக்கிறதுக்கே விடுறது இல்லை. டாக்டர் போனால் திட்டுறாங்க, நடங்க. நம்ம நடந்தா தானே. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, அந்த சூழ்நிலையில் அவ்வளோ ஒரு தரித்திரம். ஆனால் எங்கள் சொந்தக்காரங்க யாருக்குமே தெரியாது. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் நான் ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ ஊழியமும் செய்துட்டு தான் இருந்தேன், பிரேயர்ஸல் நடத்திட்டு இருந்தேன். அப்போ அதில் ஒரு நபர் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னு சொன்னால், நான் அடிக்கடி சொல்லுவேன், அவங்க தங்கச்சிக்கு 7 பிசாசு இருந்தது. அந்த 7 பிசாசையும் அதாவது அவங்க ஃபாரின்ல இருந்தனால கூடவே வச்சு அந்த பிள்ளைக்கு அதையெல்லாம் துரத்தி அவளுக்கு அபிஷேகம் எல்லாம் கிடச்சி இன்னைக்கு நல்லா வசதியாக இருக்கா. ஆனால் அப்போ அவங்க மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்க அண்ணன். அப்போ எங்களுக்கு வேண்டிய அத்தனையும் கொடுத்து உதவி செய்தாங்க. அதன் பிறகு எங்கள் கையில் பணம் வந்த உடனே அவங்களுக்கு சேர வேண்டிய அமௌண்ட் எல்லாம் கொடுத்தோம். ஹல்லேலூயா. ஆனால் எப்படி ஒரு பஞ்சகாலம் தீரு மட்டும் ஆண்டவர் ஒரு விதவையை போஷித்தாரோ அதை போல ஏசப்பா எங்களை போஷித்தார். ஒரு குறை இல்லாமல் போஷித்தார். எந்த சொந்தக்காரங்க கிட்டேயும் போய் கை நீட்டல. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களை போஷித்தார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அவங்க அமௌண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டு தான் நாங்கள் வலசரவாக்கம் வந்தோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய பிரச்சனைகள் நேரத்தில் அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. எல்லாருமே வசதியானவங்க இல்லை, தரித்திர நிலைமையிலிருந்து ஆண்டவர் நம்மளை ஐஸ்வர்யனாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாளும் தரித்திரராய் ஆவதே இல்லை. ஹல்லேலூயா. நீதிமான் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு 1/4 கிலோ கறி வாங்கினா கூட கையில் பைசா கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு எல்லாமே இருக்கு. நானே டயட்ல இருக்கிறேன். அப்படிதான் இப்போ காலம் போகுது. ஹல்லேலூயா. ஏன்னா டயட் இருந்தால் தான், இல்லைன்னா உடம்பு ஊதிருமே, அந்த ஒரு பயம். ஆனால் அன்னைக்கு சாப்பிட்ற நாட்களில் என் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருந்தேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் அன்னைக்கு காமிச்ச அந்த செழிப்பு என்கிற பிட் பேப்பரை இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் எங்களை செழிக்க வைத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அவர் சொன்னதை அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சோர்ந்து போகாதீங்க.
அதனால தான் என்னை தேடி வரவங்க இல்லைன்னா அவங்க கையில் எனக்கு இருக்கோ இல்லையோ கொடுத்து அனுப்பிடுவேன். அந்த குணம் ஏன் வந்ததுன்னா, நான் பட்ட பாடுகளை திரும்பி பார்க்கறதுனால. ஹல்லேலூயா. சிலர் நினைப்பாங்க, சிலர் சொல்லுவாங்க, என்ன இப்படி வந்தால் அப்படி கொடுத்துட்டே இருக்கீங்களே. அதுதான் என் ஊழியம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்ன வரைக்கும் என்னை குறைவில்லாமல் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால இன்னைக்கு நமக்கு என்ன வேணும்னா விசுவாசம் என்னும் கேடகம். ஹல்லேலூயா. அந்த இல்லாத சூழ்நிலையில கூட நான் ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஹல்லேலூயா. அதாவது எலியாவுக்கு ஒரு காக்கையை கொண்டு போஷித்தது போல, ஒரு விதவையை கொண்டு போஷித்தது போல எங்க குடும்பத்தை கர்த்தர் போஷித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் போஷிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ நான் பிள்ளைகளை வச்சிருக்கிறேன், நல்லா வாங்கி கொடுக்க முடியலையே, பிள்ளைங்க சாப்பிட்ற ஏஜில் இருக்காங்களே, ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியலையெல்லாம் கூட நீங்க கஷ்டப்படலாம். ஆனா நாள் ஒன்று வரும், என்ன போல உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு தகப்பனே ஆண்டவரே, இந்த விசுவாசம் என்னும் கேடகம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலோ காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொன்னது போல அப்பா, கண்ணு முன்னால தெரிகிறத வச்சு நாங்க விசுவாசிக்கிறது அல்லப்பா. ஆண்டவரே, எங்களை ஒரு நாள் உயர்த்துவீங்கன்னு நாங்க நம்புறோமே, அந்த விசுவாசத்தை உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஊற்றுங்கப்பா. அந்த விசுவாசத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க ஏசப்பா. என் பிள்ளைக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பார் என்கிற விசுவாசத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். என்னுடைய மகன் ஒரு நாள் திருந்துவான் என்கிற விசுவாசத்தை கொடுங்கப்பா. என் மகள் ஒரு நாள் மனம் திரும்புவாள் என்கிற விசுவாசத்தை கொடுங்க. என் கணவன் ஒரு நாள் குடித்து குடித்து இருக்கிறவர் ஒரு நாள் மாறுவார் என்கிற அந்த விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. இன்னைக்கு விசுவாசமே இல்லாம நிக்கிற அப்பா, அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அற்புதத்தை செய்யுங்க டாடி, அதிசயத்தை செய்யுங்க டாடி. அப்பா, விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் பிடித்தவர்களாய் அப்பா நிற்க கிருபை கொடுங்கப்பா. நாம மகிமைப்படட்டும். அவை அந்த கரத்துல தாழ்த்துகிறேன். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வீண் விரயங்கள், பண விரயங்கள் குடும்பத்துல ஆண்டவரே அப்பா தேவனே, மருத்துவ செலவுகள் வரக்கூடாதப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கண்ணின் மணி போல காத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய செட்டைக்குள்ள வைத்து மூடிக்கொள்ளுங்கப்பா. நீர் அவங்களுக்கு பலனான ஆண்டவரே, அரணான கோட்டையாய், ஆண்டவரே கேடகமாய் நீர் இருக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். அன்பின் கரத்துல தாழ்த்துகிற ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.